இந்தியன் பேங்க் அவங்க Q4 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3103 crore ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா 5% ஏறி இருக்கு. அண்ட் அவங்க டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு வந்து 18.25 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க ரெக்கார்ட் டேட் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஜூன் 10 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க். அவங்க நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1259 crores வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22.2% ஏறி இருக்கு. அண்ட் அவங்களுமே டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 1.20 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த கம்பெனி என்னன்னா எம்ஃபசிஸ். இவங்களுமே டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு வந்து 62 rupees டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெக்கார்ட் டேட் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஜூலை 18 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பஜாஜ் ஆட்டோ பார்த்தீங்கன்னா மே 6 அன்னைக்கு அவங்க Q4 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே டேஸ்ல அவங்க வந்து பைபேக்கான டிசிஷனும் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் இவங்களுமே டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு வந்து 22 rupees அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ரெக்கார்ட் டேட் எப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஜூன் 23 டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக பார்ப்போம் நால்கோ லிமிடெட். இவங்க வந்து Q4 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு ஷேருக்கு வந்து 2 rupees டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க ரெக்கார்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா மே 18 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்னது எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான். நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் பை அண்ட் செல் பண்ணினா உங்கள் ஓன் டிசிஷன் எடுங்க ஆர் கன்சல்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர்.